ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் என்னுடைய 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் என்னுடைய 23ஆம் வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோபுவை குறித்து அவனுடைய சிநேகிதனாகிய தேமானியனாகிய எலிபாஸ் என்ன செய்கிறான் சொல்லுகிறதை நம்ம முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோபுவை குறித்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த யோபு, இங்கே அந்த யோபுவை குறித்து தான் சிநேகிதன் சொல்கிறான், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று சொல்லப்படுகிறது. சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன? இல்லையா? திரும்புதல் வேற, மனம் திரும்புதல் வேற. மனம் திரும்புதல் என்றால் முழு மனதோடு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல், முழு மனதோடு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல். ஆனால் திரும்புதல் என்றால் நம்ம எதில் வேணாலும் திரும்பலாம், அப்படிதானே? திரும்புதல் என்றால் எதில் வேணாலும் நம்ம திரும்பலாம். பேச்சில் திரும்பலாம். எல்லாம் சொல்லுவாங்க, பாரு கண்ட மாதிரி பேசுதா அப்படிம்பாங்க, பேச்சையெல்லாம் பேச்சு மாற்றி மாற்றி பேசுதா அப்படிம்பாங்க. நிறைய திரும்புதல்லாம் நிறையா இருக்கிறது. ஆனால் இங்கே யோபுவை குறித்து சொல்கிறார், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே முழு மனதோடு திரும்ப வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ முழு இருதயம், நம்முடைய இருதயம், முழு இருதயத்தை யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைத்து நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர்கள் என்னிடத்தில் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ திரும்ப நாம் கட்டப்பட வேண்டுமானால் நாம் தேவனிடத்திலே முழு மனதோடு திரும்ப வேண்டும், முழு இருதயத்தோடு திரும்ப வேண்டும் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். எதை விட்டு நாம் திரும்ப வேண்டுமா? பாவங்களை விட்டு நாம் திரும்ப வேண்டும். பாவம் என்றால் என்ன? பாவம்னா கொள்ளை இல்லையா? அது செய்வது மட்டும்தான் பாவம் அப்படிலாம் கிடையாது. பாவம் என்றால் நன்மை செய்யாதிருப்பது பாவம் என்று வேதம் சொல்கிறது. என்ன பாவம் சொல்லப்பட்டிருக்கு? நன்மை செய்யாதது பாவம். காயினை குறித்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நன்மை செய்யாதது என்னது? பாவம். நன்மை செய்யாத ஒன்று பாவம். நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போமானால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவே இருக்கிறோம். பாவத்திலிருந்து நாம் முற்றிலும் விலக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஆகினால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மை என்பது ஒரு நம்முடைய வாயின் வார்த்தைகளினால நாம் சிலரை பேசி ஆறுதல் படுத்துவது என்னது? சொல்லுங்க, நன்மை. ஏன் நம்மளை கொண்டு சிலர் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, பேசிக்கிட்டே இருந்தால் சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்னது? நன்மை. நாம் கொடுப்பது தான் நன்மை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கொடுத்தால் தான் நன்மை அல்ல. நம்முடைய செய்கை, நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்தால் சந்தோஷப்படுகிறார்கள் இல்லையா? அது ஒரு நன்மை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்துகிட்டே இருக்கணும்? நன்மை செய்து கொண்டே இருக்கணும். யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தும்படி நாம் பேசவே கூடாது. நாம் மற்றவருடைய மனதை கஷ்டப்படுத்தும்படி பேசாமல் இருப்பது நன்மை. இல்லையா? இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் அப்படி தானே பேசிட்டு சொல்லுவாங்க, நல்லா கொடுத்தேன் அப்படிம்பாங்கண்ணே, நல்லா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மனசு கேட்கிறவங்களுடைய இருதயம் எப்படி அங்கலாய்க்கும் யோசித்து பாருங்க. அது பாவம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். ஆபேலின் காணிக்கை ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னா, அவன் நீதிமானாக இருந்தான். அவன் நீதிமானாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு காணிக்கையை என்ன செய்தான்? அவன் செலுத்தினதினால தான் காயின் ஆபேல் மேலே பொறாமை கொண்டான். காயின் ஆபேல் மேலே பொறாமை கொண்டு அவனை கொலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான காலங்களிலே நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நீதிமான்களாக என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நீதிமானாகவே வாழணும். கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில் வாழ போகிறோம். கொஞ்ச நாட்கள் தான் இந்த பூமியில் நம்ம குடியிருக்க போகிறோம். இந்த கொஞ்ச காலங்கள் நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நீதிமான்களாகவும் காணப்பட கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், 2 நாளாகவும் 7:14 பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழினா எது? பொல்லாத வழினா எது? பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? முறுமுறுக்கிறது பொல்லாத வழி. எது பொல்லாத வழி? நம்ம நினைக்கிறோம் பொல்லாத வழினா கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம நடந்து போவது தான் பொல்லாத வழி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, முறுமுறுக்கிறது பொல்லாத வழி இல்லை. சிலர் வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு வெளியில் போகிறவங்களாம் என்ன செய்வாங்க? முறுமுறுப்பாங்க. வழியில் பார்த்தா எதுக்க போகிறவங்கள பார்த்தோடனே மனசுக்குள்ளே முறுமுறுப்பாங்க. இவங்கெல்லாம் அன்னைக்கு அப்படி செய்தாங்க, இப்படி செய்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அது பொல்லாத வழி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பொல்லாத வழி இருக்கவே கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. முறுமுறுப்பு என்பது பொல்லாத வழி என்று எண்ணாகமம் 14:27 வாசிக்கிறோம். வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம். முறுமுறுக்கிற காரியம் பொல்லாத வழிகளுக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பொல்லாத வழியை விட்டு எவனும் திரும்ப கடவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். முறுமுறுக்கிற காரியங்கள் எல்லாரும் நமக்கு விரோதமாக நியாயக்கேடு செய்ய தான் செய்வாங்க இல்லையா? நிறைய நேரங்களில் மனுஷரால் நம்ம காயப்பட தான் செய்கிறோம். நிறைய நேரங்களில் மனுஷரால் நாம் அநேக வார்த்தைகளினால் அடிக்கப்பட தான் செய்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ முறுமுறுப்பாயானால் அது பொல்லாத வழி என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாத வழி இன்னொன்று என்ன அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ பொல்லாத வழி எது? அவிசுவாசம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அவிசுவாசம் செய்யக்கூடாது, வரவே கூடாது. அவிசுவாசம் வரவே கூடாது இல்லையா? அற்ப விசுவாசம் வரவே கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அப்போ ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், நிலைத்து இருக்கணும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் ஏன் நீதிமானா எண்ணப்பட்டான்? ஆபிரகாம் ஏன் நீதிமானா காணப்பட்டான் அப்படின்னா, அவனுடைய விசுவாசம். அவனுடைய விசுவாசத்தினால்தான் அவன் என்ன செய்தான்? நீதிமானாய் மாற்றப்பட்டான். விசுவாசத்தினால்தான் நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஆகினாலே நம்முடைய அவிசுவாசம் என்ன வழி? பொல்லாத வழி. பொல்லாத வழினா அவிசுவாசம் தான் இல்லையா? நிறைய பேருக்கு அவிசுவாசம் தான் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்குது. வருஷ காலமாக மாச காலமாக ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு என்ன உண்டாயிருது? அவிசுவாசம். அது பொல்லாத வழி. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யணும்? விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுவது அவிசுவாசம், பொல்லாங்காய் தோன்றுவது முறுமுறுப்பு. இந்த ரெண்டையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். நம்ம அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் விசுவாசிகள்னு பேசுவோம். நான் ஒரு விசுவாசி அப்படின்னு பேசுவோம். நான் அந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் விசுவாச வாழ்க்கையை உள்ளே போய் பார்த்தா தான் என்ன செய்யும்? விசுவாசத்தினால் வராத யாவும் விசுவாசத்தினால் வராதே பாவம். யோசித்து பாருங்க.
அப்போ அந்த பாவத்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அவிசுவாசப்பட்டோன்னா பாவம், அவிசுவாசப்பட்டோன்னா பொல்லாத வழி, அவிசுவாசப்பட்டோன்னா ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். அவிசுவாசிகள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்கள், அருவருப்பானவர்கள்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள் காரியங்களை நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் விசுவாசம். எதுக்கும் நம்ம தேவன் என்ன செய்யணும், நம்பணும், எல்லாவற்றுக்கும் நம்பணும், என்ன காரியமானாலும் நம்பணும் இல்லையா. வரப்போகிற காரியத்தை நம்பி நோக்கி கொண்டிருந்தான் யாரு, ஆபிரகாம். ஆகினால்தான் அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினான். விசுவாசத்தினாலே தான் வயது சென்றவளாயும் பிள்ளை பெறும்படிக்கு பலனடைந்தாள். எதனால பலனடைந்தாளா, விசுவாசத்தினாலே. அப்போ அவிசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத வழி, பாவமான வழி. அந்த வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். நம்ம மணிக்கணக்காக உட்காந்து ஜெபிக்கிறோம், உபவாசம் போடுறோம். அது இப்போ உபவாச நாட்கள், உபவாசம் போடுறோம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுறோம். ஆனால் ஜெபிச்சுட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்டால் கேட்காரு, கேட்கலாம் இருக்காருன்னா என்னது, அவிசுவாசம். ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் கட்டாயம் எனக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார் என்பது விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பொல்லாத வழி என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது அவிசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. அவிசுவாசம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். நல்ல விசுவாசத்தோடு காத்திருப்போம். எந்த காரியமானாலும் தேவனால் கொடுக்க முடியும், தேவனால் செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை இரண்டாய் பிளக்க செய்த தேவனுக்கு யோர்தானை பின்னிட்டு ஓட செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா சண்டை போடுறான் அமலேக்கியன் கூட. சண்டை போடும்போது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் எங்கே நிற்கணும், நடு வானத்தில் நிற்கணும். நின்று தான் நிற்கலையா, நின்றுது. என்றைக்கும் நமக்கு சூழ்நிலைகள் வந்தால் சொன்னால் என்ன செய்யும், நிற்கும். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட. ஆண்டவர் இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, உங்களால் கூடாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஒன்னையும் விட்டுறக்கூடாது. எல்லா ஆண்டவர் யாருக்குன்னு தான் வச்சிருக்காரு, நமக்குன்னு தான் வச்சிருக்காரு, எனக்குன்னு வச்சிருக்காரு, நமக்குன்னு வச்சிருக்காரு. அப்ப நமக்குன்னு எனக்குன்னு வச்சிருக்கத நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுத்துடவே விட்டு கொடுத்துடவே கூடாது. விசுவாசத்தினாலே அவைகளை நாம் பெற்று 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 என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகினாலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் பரிசோதித்து கொண்டே இருக்கிறார். எரேமியா 18:8 வாசிக்கிறோம், தீங்கை விட்டு நாம் விலக வேண்டும். தீங்கை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீங்குனா என்னது, தீங்குனா என்னது, தீங்கை விட்டு விலகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதது தீங்கு என்று எரேமியா 19:15 வாசிக்கிறோம். எது தீங்கா, கர்த்தருடைய வார்த்தையை கேளாம கீழ்ப்படியாம போகிறது தீங்கு. 19:15 வாசிங்க பார்ப்போம். எரேமியா எழுதின, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் மேலும் கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அப்ப தீங்கு எதனால வருது, வார்த்தையை கேட்காதனால வருது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதனால தான் வருது. இந்த வசனத்தை நீங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடினால் நான் தீங்கை என்ன செய்வேன், வர வைப்பேன். ஆண்டவர் சொல்றாங்க, நீ தீங்கை விட்டு விலக வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை கீழ்ப்படியணும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய கட்டளை அதுதான். கடலையும் காத்தையும் பார்த்து சொன்னார், இறையாத அமைதலாயிரு. அதான் இறையாத, எதுக்கு இறைஞ்சிக்கிட்டு இருக்க, அமைதலாயிரு. இருந்துச்சா நிற்கலையா, நின்னது கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அதான் சொல்லாரு, பலியை பார்க்கிலும் இல்லையா கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுப்பது உத்தமம்.
அப்போ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப கேட்கணும், வாசிக்கணும், கை கொள்ளணும். கேட்கணும், வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். அதன்படி நடக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. நடக்காதான் தீங்கு, நடக்காதனாலதான் குடும்பத்துக்குள்ள தீமை வருது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நாம கேட்பதே இல்லை. தரிசனத்தில் சொல்லுவார், சொப்பனத்தில் சொல்லுவார், இல்லை தீங்கு வரப்போகுது ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தில் நஷ்டம் வரப்போகுது ஜெபம் பண்ணு, ஆபத்து வரப்போகுது ஜெபம் பண்ணு, விக்கனகம் வரப்போகுது ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் நமக்கு சொப்பனங்களில் வெளிப்படுத்துகிறார். இல்லை, நான் யோபில் ஒரு வசனம் வாசேன். என்ன வாசேன் அப்படின்னா, அவர் ராக்கால தரிசனங்களில் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தாராம். என்ன வெளிப்படுத்தாரு? நம்ம காரியத்தை எப்போ வெளிப்படுத்தாரா? ராக்கால தரிசனம். அது சொப்பனம். சொப்பனத்துக்கு பேர் தான் என்ன தரிசனம்? ராக்கால தரிசனம். அந்த ராக்கால தரிசனத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? வெளிப்படுத்துவாராம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாதான், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாதான் நமக்கு என்ன வெளிப்படும்? ராக்கால தரிசனம் வெளிப்படும், சொப்பனம் வெளிப்படும். ஆண்டவர் வருங்காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசுவார், வருங்காரியங்களை நமக்கு செயல்படுத்துவார். ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ இல்லை, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன அதுக்கு அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிள்ளையாமிடத்தில் பாலாக்கு ஜனங்களை அனுப்புதான், நீ போய் பிள்ளையாமலை கூட்டிகிட்டு வா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவன் சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பாலாக்கு ராஜா ஆள் அனுப்புதான். இந்த பிள்ளையாம் ஆண்டவரத்தில் போய் ஆண்டவருடைய அவன் சொல்கிறான், இருங்க இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் எனக்கு என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு விடிய காலம் உங்களுக்கு சொல்லுதேன்னு சொல்லி அந்த ஆட்களை தங்க வச்சிருந்தான். ஆனால் ராத்திரியில் கர்த்தர் வராங்க, அப்படி தானே? கர்த்தரே வந்து கேட்குறாங்க, பிள்ளையாமே உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷர் யாருன்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ அவன் சொல்ல, பாலாக்கு அனுப்பியிருக்கான் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, போக. ஆண்டவர் ஒரு நேரம் சொன்னால் அந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிள்ளையாம் கீழ்ப்படியலைங்க, அவன் கீழ்ப்படியலை. மறுநாளும் என்ன செய்தான், அவன் பாலாக்கு வேற இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புதான். மறுநாளும் சொல்ல, அவன் உட்காருங்க ஆண்டவர் என்ன சொல்லாரு கேட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லலாம். மறுநாள் ராத்திரியும் ஆண்டவர் வராரு, வந்து கேட்குற, பிள்ளையாமே உன்னிடத்தில் வந்திருக்கிற மனுஷர் யார்? அவன் திரும்பவும் சொல்லலாம், பாலாக்குவர்களை அனுப்பினான். ஆண்டவர் சொன்னார், போ, ஆனால் நலமானதை மட்டும்தான் நீ என்ன செய்யணும்? பேசணும். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானதை மட்டும்தான் பேசணும், என் பிள்ளைகளுக்கு சாதகமானதை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா கூட அவனை வழிமறிச்சார். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய கோபம் அவன் மேலே இருந்துச்சு. முதல்ல நான் சொல்லும் போதே அவன் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பான், நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் முத நாளே சொல்லியிருந்தான் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை அவன் பாவத்துக்குள்ளாக என்ன செய்யிருக்க மாட்டான், தள்ளியிருக்க மாட்டான். ஆனால் அவன் போனான், ஆண்டவர் வழிமறிச்சார், அதே மாரி போனான், போயிட்டு ஆண்டவர் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்த உடனே இந்த பாலாக்குடைய ஜனங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்குள்ளேயும் பாவத்தை தூண்டி விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா? தெளிவாக வாசிக்கிறோம். பிலேயாம் கேடான வழி உள்ளவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் யூதா புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். காயினை குறித்து, பிலேயாமை குறித்து, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த எழும்பின, கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்த தாத்தானுடைய கூட்டத்தார், அவங்கள குறித்து ஒரே வசனத்தில் அந்த 3 வரையும் குறித்து போடப்பட்டிருக்கிறது யூதாவின் புஸ்தகத்தில். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும் அதை மட்டும் பார்த்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ல 2 நாளாகும் 7:14 உனக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், உனக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன். சேமன்னா ஆசீர்வாதம், நன்மை. ஆண்டவர் சொல்லாரு, எகிப்தின் நன்மையை புசிப்ப, எகிப்தின் நன்மையை புசிப்ப, தேசத்தின் நன்மையை புசிப்ப.
அப்போ நன்மையை கட்டளையிடுகிற ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் எதை கட்டளையிடுவாரா? சேமத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நன்மையை கட்டளையிடுவார். எப்பொழுது? நாம் சர்வ வல்லவரோடு பழகி கொண்டே இருக்கும் பொழுது, நாம் சர்வ வல்லவரோடு பழகி நாம் முழு மனதோடு அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சேமத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகினாலே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் சேமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் சேமமே இல்லை. எல்லாம் பைபிள் வாசிக்கும், ஜெபம் பண்ணுதோம் இல்லையா? லெந்து காலம், உபவாச காலம் வந்துட்டுனா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு ஓடுதோம், கூட்டத்துக்கு ஓடுதோம், ஆண்டவரை தேடி தேடி ஓடுதோம், எங்கே போய் எப்படி ஜெபம் பண்ணலாம், சத்தியம் கேட்கலாம் ஓடுறோம். ஆனால் குடும்பத்தில் சேமம் இருக்கிறதா? குடும்பம் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? அடிக்கடி நம்ம குடும்பத்தை தான் முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நேசிக்கிறார், குடும்பங்களை அப்படி அவர் நேசித்து ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம குடும்பத்திற்கு சேமம் இல்லை அப்படின்னா நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லைன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு அவன் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணினால் நான் அவர்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஆமாம், தாழ்த்தணும். நம்மளை தரை மட்டும் தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மெல்லாம் சீரோவுக்கு முன்னால் ஒன்றை போட்டால் தான் அது 10 மாறும். அந்த சீரோவுக்கு மதிப்பு உண்டாகும். அது 2 சீரோவுக்கு முன்னால் 2, 3, 5, 9 வரை போட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி தானே? அந்த சீரோவுக்கு அப்போ தான் மதிப்பு உண்டாயிருக்கும். ஆனால் அந்த சீரோவுக்கு முன்னால் அந்த ஒன்றாகிய இயேசு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம என்ன தான்? ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு முன்னால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்ச்சி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாரு. பொல்லாத வழி எதுன்னு பார்த்தோம் தானே? முறுமுறுப்பதும் அவிசுவாசமும் பொல்லாத வழி. அப்போ அந்த பொல்லாத வழியை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சேமத்தை கொடுப்பதற்கு தாழ்மையை தரித்து கொள்ளணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் அடிமையின் ரூபம். அடிமைனது சீசருடைய கால்களை கழுவினார் இல்லையா? அதுதான் அடிமை. எஜமானுடைய கால்களை கழுவுகிறவன் யாரு? அடிமையானவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரம எஜமானவர். அவர் சீசர்களின் கால்களை கழுவினார். ஒரு அடிமைத்தன வேலையை பார்த்தார் இல்லையா? தான் கட்டியிருந்த சீலையினால் அவருடைய கால்களை துடைத்தார். நம்மெல்லாம் நம்முடைய தாழ்மை எங்கே இருக்குன்னு யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம தாழ்மையை எங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய தாழ்மையை பாருங்கள். உட்கார்ந்தார், தண்ணீரை எடுத்தார், ஒருவனுடைய காலை பிடிச்சு கழுவினார். அப்புறம் காலை கழுவிட்டு திரும்ப காலை தன்னுடைய சீலையினால் என்ன செய்தார்? துடைத்தார். திரும்ப ஒருத்தனை கூப்பிட்டு ஒவ்வொருத்தனா என்ன செய்தார்? அவரே கழுவி என்ன செய்கிறார்? அது அடிமைக்கு ஒப்பான. நீங்களும் நான் வைத்து போகிற மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் அந்த அடிமையின் மாதிரியை நமக்கு என்ன செய்தார்? வைத்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பந்தியில் இருக்கவன் பெரியவனா பணிவிட செய்தவன் பெரியவனா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெரியவர்களாக இருக்கணும்னா பணிவிட செய்யணும். அல்லேலூயா. பணிவிட செய்யணும். எந்த காரியமானாலும் அருவறுக்கப்படக்கூடாது. எந்த காரியமானாலும் அருவறுப்புக்குள்ளே போகக்கூடாது. நான் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்குள்ள பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன், உங்களுக்கு வேலைக்காரனை போல இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் சொன்னார். வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ தேவன் நம்மிடத்தில் பணிவிடைக்காரனை போல இருக்கிறார். நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பணிவிடைக்காரர்களைப் போல இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும்
அழைத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிறோம்? பணம் வந்துட்டுனா ஒன்று நினைக்கிறோம், படிப்பு வந்துட்டுனா ஒன்று நினைக்கிறோம், பட்டம் வந்துட்டுனா நம்ம இதயத்தில் ஒன்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? சுமந்துட்டு போகிறோம். அப்படி தானே? ஆமாம், சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுதோம், உபவாச ஜெபத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம். அதெல்லாம் ஒன்று அறியேன் அப்படின்னு சொல்லுது. அது என்னது? உங்கள் அக்கிரம சைக்கார என்னை விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அடிமையாய் பந்தியில் பெரியவனா உலகத்தில் இருக்கணும்னா பணிவிடைக்காரனை போல் இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். லேலுயா. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டோன்னா உயர்வு வேணும்னா நம்மளை என்ன செஞ்சிடணும்? தாழ்த்திடணும். ஆமாம், ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்ன ஒன்றுமே இல்லைப்பா, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோன்னா கர்த்தர் நிச்சயமாக என்னமை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தது பார்க்குறோம், அவர் நம்மை விட்டு அவருடைய முகத்தை அவர் மறைக்கவே மாட்டார். லேலுயா. அது எரேமியாவில் 2 இடத்துல இருக்குது. என் முகத்தை உங்களை விட்டு நான் விலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இல்லை, ஆண்டவருடைய முகத்தை நம்மளை விட்டு அவர் விலக்கவே மாட்டாராம். அல்லேலூயா. ஆண்டவருடைய முகம் நம்மோடு கூட இருக்கிறது. எபிரேயர் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். பின்பாகத்திலே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் இருந்தால் போதுங்க நம்ம வாழ்க்கையில், இல்லையா? சீசர்கள் போன படகில் யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். சீசர்கள்லாம் மடிஞ்சு போகிறோம், செத்து போகிறோம், கவலை இல்லாமல் தூங்குது ஏறலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் சீசர்கள் சொல்லி பார்த்தாலும் அவர் இருந்த படகு என்ன செய்யலை? கவலை. அது ஆடிச்சுது, அசைஞ்சிச்சுது, அதை அசைவாடிச்சுது, எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் அந்த படகு என்ன செய்யலை? கவிழ்ந்து போகவில்லை. எந்த அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருந்தால் போதும். உபாகமம் 31:6 அதே சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே அதிகாரம் 8 சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தர் தானே உனக்கு உண்ணாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. அந்த வசனம் 2மே இப்படி தான் சொல்லுது. அப்புறம் ஏசாயா 52:12 சொல்கிறாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாம் நடக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லையே. நம்ம முகத்தை நம்ம மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறார், அவருடைய முகத்தை நம்ம நோக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி, இல்லையா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி நம்மளை என்ன செய்து பார்த்து கொண்டே இருக்கு. அப்போ நம்மளை கைவிடுவாரா? நம்மளை விட்டு விலகுவாரா? தேவ பிள்ளையே, ஆண்ட தேவன் இஸ்ரவேலோ, தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் உன்னை. அவள் மறந்துருதாள? தாய் மறந்துருதா இல்லையா? இன்னைக்கு நிறைய காரியத்தை பார்க்கிறோம். என்னென்ன காரியத்துக்கெல்லாமோ பிள்ளைகளை மறந்து கொலை பண்ணிருதா, இல்லைன்னா விட்டுட்டு போயிருதா, பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிருதா, ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிருதா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மறக்க மாட்டா, ஆனால் அவன் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை, மறப்பதில்லை. ஏசாயாவில் சொல்கிறார், இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 49:15-16 வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. என் உள்ளங்கையில் ஒன்று, ஆமாம், உன் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன். எப்போ நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 24 மணி நேரமாக நான் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? உன்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உன் விசுவாசம் எங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைய தீங்கை விட்டு நீ விலகிட்டியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறாரே, எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறாரே. இந்த ஆண்டவருக்கு முன்பாக, நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம அர்ப்பணித்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? அவர் சொல்லார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 2 வாசிக்கிறோம். கண்களை மூடி
கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரே, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளையே, மனம் ஒரு திருப்புமுனை வேண்டுமே. திரும்புதல் என்றால் நிறைய காரியம் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோமே. ஆனால் மனம் திரும்ப வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், தீங்குகளை விட்டு விலக வேண்டும். அவிசுவாசம் பொல்லாத வழி, முறுமுறுப்பு பொல்லாத வழி. யாரை குறித்து முறுமுறுத்தனா பொல்லாத வழியில போறோம். ஆண்டவரை குறித்து அவிசுவாசப்பட்டோம்னா பொல்லாத வழிகளில் போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். எப்பொழுது தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட நீ உன்னை தாழ்த்தி என் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என் முகத்தை உனக்கு நான் மறைக்கவே மாட்டேன். மறைக்காமல் உனக்கு சேமத்தை நான் கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன். ஆமென். என் கிருபையை அதிகமாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதல்லவா? ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீரையா. உம்மிடத்தில் நாங்கள் திரும்பினால் எங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆகினாலே நீர் கைவிடாத தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. சர்வ வல்லவராகிய இடத்திலே எங்கள் முழு இதயத்தோடு திரும்பி வருகிறோம். எங்கள் முழு மனதோடு திரும்பி வருகிறோம். எங்கள் முழு ஆத்மாவோடு திரும்பி வருகிறோம். உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஏற்று பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேலே அந்த சேமத்தை வைங்கப்பா. ஆண்டவரே, உடைய சேமத்தை வைத்து அனுப்புங்க. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை, நன்மையை வைத்து அனுப்புங்க. ஆண்டவரே, ஒருவரை வெறுமையாய் விடாதபடி உங்க பாதுகாப்பு, பரிசுத்த, நீதி எல்லா பிள்ளைகளோடு கூட செல்லட்டும். அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய கரம் அதிசயங்களை செய்து காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.